ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 2004 ரிலீஸ் ஆன டவுன் ஆஃப் டெத் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இந்த உலகம் முழுக்க ஜாம்பி வைரஸால அஃபெக்ட் ஆகி நிறைய மக்கள் ஜாம்பிஸ் ஆயிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு சில மனுஷங்க மட்டும் எப்படி தப்பிச்சு உயிர் வாழ்றாங்கன்றத இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு நர்ஸ். அவங்க தன்னோட ஹாஸ்பிட்டல்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு தன்னோட ஹஸ்பண்டை பார்க்கலான்னு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து தன்னோட ஹஸ்பண்ட் கூட ஜாலியா இருந்துட்டு தூங்குறாங்க. மறுநாள் காலையில ஏதோ ஒரு வினோதமான சத்தம் கேக்குது. அதை பார்த்த ஹீரோயின் ஹஸ்பண்டும் என்னடான்னு சொல்லிட்டு வெளியே போய் பாக்குறாரு. பார்த்தா இந்த வீட்டு வாசல்ல ஒரு பொண்ணு வாயெல்லாம் ரத்தத்தோட நின்னுட்டு இருக்கா. அவ ஹீரோயினோட ஹஸ்பண்ட பயங்கரமா புடிச்சு தொண்டையெல்லாம் கடிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி கடிச்சு தொண்டைய துண்டா பிச்சு எடுத்துடுறா. இதை பார்த்து பயந்து போன ஹீரோயினும் அந்த பொண்ணை புடிச்சு அவங்க இருந்த ரூமை விட்டு துரத்துறாங்க. இதுக்கு அடுத்து ஹீரோயினும் அவங்க இருந்த ரூம் லாக் பண்ணிட்டு தன்னோட புருஷன் கழுத்துல இருந்து வர ரத்தத்தை ஸ்டாப் பண்றதுக்காக பாக்குறாங்க. ஆனா அவங்களால முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம தனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டருக்கு கால் பண்ண அவங்களும் அந்த காலை எடுக்கல. ஹீரோயினோட புருஷனும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல அந்த புருஷன் செத்தே போயிடுறான். அதுக்கப்புறமா கண்ணு முழிச்சு ஹீரோயினை புடிச்சு கடிக்கிறதுக்காக வரான். ஹீரோயினை என்ன பண்றதுனே தெரியாம அலறிக்கிட்டு தன்னோட வீட்டு பாத்ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு உட்காடுறாங்க. இன்னொரு பக்கம் இவங்களோட புருஷன் வெறித்தனமா அந்த பாத்ரூம் டோரை உடைச்சுக்கிட்டு ஹீரோயினை கடிக்கிறதுக்காக வரான். ஹீரோயினும் பயத்துல என்ன பண்றதுனே தெரியாம அந்த பாத்ரூம் ஜன்னல் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு அந்த ஜன்னல் வழியா வெளியே குதிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா தன்னோட காரை எடுத்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது அந்த ஏரியாவை சுத்தி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாகிறத பாக்குறாங்க. இங்க என்னடா நடக்குதுன்ற குழப்பத்திலேயே தன்னோட காரை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறாங்க. ஆனா இவங்களோட புருஷன் விடாம ஹீரோயினை புடிச்சு கடிக்க வர ஹீரோயினை வேற வழியே இல்லாம அந்த காரை எடுத்துட்டு வேகமா எஸ்கேப் ஆகுறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் ஹீரோயினோட வண்டியை மறிச்சு ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்காக வரான். ஹீரோயினை வேற வழியே இல்லாம அவனை கார்ல இருந்து தள்ளி விட்டுட்டு வேகமா போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது கார் கண்ட்ரோல் மிஸ் ஆகி ஒரு பள்ளத்துல போகுது. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு மரத்துல டமான்னு இடிக்க இந்த இடத்துல இந்த படத்தோட டைட்டில் கார்டை போடுறாங்க. இதுக்கு அப்புறமா அந்த கார் மரத்துல இடிச்சதுல ஹீரோயின் மயக்கத்துல இருக்காங்க. ஹீரோயினும் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு முழிச்சு அந்த காரை விட்டு வெளியே வரலான்னு பார்க்கும்போது ஒருத்தன் ஹீரோயினை பார்த்து கண்ணை நீட்டுறான். உண்மையை சொல்லு, நீ யாருன்னு கேட்டுட்டு இருக்கான். அவன் ஒரு போலீஸ்காரன். அவன் கிட்ட ஹீரோயினும் நான் நார்மலா தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்டு அந்த போலீஸ்காரனும் சரி நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு இருக்கான். போற வழியெல்லாம் கண்ணை நீட்டிக்கிட்டே யாராச்சும் பின்னாடி ஃபாலோ பண்றாங்களான்னு பாத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒரு 3 பேர், அதுல ஒருத்தவங்க பிரெக்னன்ட் லேடி, 2 ஆம்பளைங்க, அவங்க 3 பேரும் இவங்க 2 பேரை பார்த்து கண்ணை எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த 3 பேர்ல ஒரு ஆளு சுட்டுக்கிட்டு இருக்க ஆளை பார்த்து கொஞ்சம் நிறுத்து, அது போலீஸ்காரங்க சுடாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் அந்த கண்ணை கீழே இறக்குறான். அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அதுல ஒருத்தன் பக்கத்துல ஒரு மால் இருக்கு, அங்க போய் ஒளிஞ்சுக்கலாம்னு சொல்றான். இதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் அந்த மாலுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி அந்த மாலுக்கு போய் அங்க இருந்து ஒரு பின்பக்க கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போலான்னு பாக்குறாங்க. அப்ப நிறைய ஜாம்பிஸ் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருது. இவங்களும் என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த ஜாம்பிஸை கண்ணை எடுத்து சுட, அப்படி இருந்தும் அதுங்க இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருது. இவங்களும் அதுங்களை அடிச்சு போட்டுட்டு வேகமா அந்த மால்குள்ள போயிடுறாங்க. அந்த மால்குள்ள போயிட்டு எல்லா கதவையும் சாத்திட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல வேற ஏதாவது ஜாம்பிஸ் இருக்கான்னு செக் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த 2 பொண்ணுங்களையும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு காவலா அந்த போலீஸ்காரனை நிப்பாட்டிட்டு மத்த 2 பேர் மட்டும் தனித்தனியா இங்க ஏதாவது ஜாம்பிஸ் இருக்கான்னு செக் பண்றதுக்காக போறாங்க. அதுல கன்னை வச்சிருந்தவன் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அகோரமான ஜாம்பி இவனை அட்டாக் பண்றதுக்காக வருது. இவனும் அதை சுட்டு தள்ளுறான். இன்னொரு பக்கம் செக் பண்ண போயிருந்தவன் ஒரு கதவை திறந்து பார்க்கும்போது ஒரு ஜாம்பி ஒருத்தனோட குடலை பிச்சு தின்னிட்டு இருக்கத பாக்குறான். அதை பார்த்து முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஜாம்பி இவனை துரத்த ஆரம்பிக்குது. இவனை என்ன பண்றேன்னே தெரியாம பக்கத்துல இருந்து ஒரு கட்டையை எடுத்து அந்த ஜாம்பி அடிக்க பாக்குறான். ஆனா அந்த ஜாம்பி விடாம அவனை கடிக்க பார்க்க இவன் சடனா அந்த கட்டையை எடுத்து அதோட மண்டையிலேயே சொருகி அதை கொண்டுறான். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்காரனும் அந்த பொண்ணுங்களும் இருக்கும்போது ஒரு ஜாம்பி அந்த பிரெக்னன்ட் பொண்ணை கடிக்கிறதுக்காக வருது. இவனும் அந்த ஜாம்பியை சுட்டு கொள்ளலான்னு பாக்குறான். ஆனா அந்த ஜாம்பி இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இவனால அந்த ஜாம்பியை சமாளிக்கவே முடியல. இவன் கையில இருந்த கண்ணும் தவறி விழுந்துருது. இவனும் அந்த ஜாம்பி கூட போராடிக்கிட்டு இருக்க ஹீரோயின் அந்த கண்ணை எடுத்து அந்த போலீஸ்காரனை அட்டாக் பண்ண பார்த்த ஜாம்பியை சுட்டு கொல்றா. இதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் சேர்ந்து அங்க இருந்து ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா ஓடி லிஃப்ட்டுக்கு போறாங்க. லிஃப்ட்ல ஏறிட்டு மேல இருக்க ஃப்ளோருக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா 3 செக்யூரிட்டிஸ் கண்ணை எடுத்து இவங்கள பார்த்து நீட்ட நீங்க யாருன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்டு இவங்க எல்லாருமே நாங்க வைரஸ் அட்டாக் ஆகாத மனுஷங்க தான், எங்களை உள்ள விடுங்கன்னு கேட்டுட்டு இருக்க இவங்க 3 பேரும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி கண்ணை நீட்டிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த செக்யூரிட்டிஸ் கிட்ட கெஞ்ச அந்த செக்யூரிட்டிஸோட ஹெட்டும் சரி நீங்க இங்க இருந்துக்கோங்க, ஆனா நாங்க சொல்றதுதான் கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க கையில இருந்த எல்லா கண்ணையும் புடிங்கி வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் பேசி திட்டம் போட்டு அங்க இருக்க எல்லா ஜாம்பிஸையும் சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இவங்க இருந்த இடத்துக்கு திரும்பி வராங்க. வந்து டிவி பார்த்துட்டு இருக்கும் போது டிவியில எல்லாரும் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போறதுக்காக ஹெலிகாப்டர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் சொல்றாங்க.
சொல்றாங்க. அதை கேட்ட இவங்களும் அந்த ஹெலிகாப்டர் எப்படியாச்சும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க இருந்த இடத்தோட மொட்டை மாடியில எழுதியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா பைனாகுலரை வச்சு செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் பில்டிங்ல ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுங்கன்னு போர்ட்ல எல்லாம் எழுதி உதவி கேட்டுட்டு இருக்கான். அதை பார்த்து இவங்க எல்லாரும் இது யாருன்னு கேட்டுட்டு இருக்க அந்த செக்யூரிட்டிஸ்ல ஒருத்தன் அவன் பேர் ஆண்டி, அவன் பக்கத்துல இருக்க பில்டிங்ல கடை வச்சிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் மறுபடியும் அந்த பில்டிங் குள்ளேயே போறாங்க. உள்ள போன அந்த 3 செக்யூரிட்டிஸும் மத்த எல்லாரையும் ஒரு ரூம்குள்ள அடைச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க 3 பேரும் டிவி பார்த்துட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் உள்ள இருந்தவங்க இங்க இருந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சே ஆகணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்ச நேரம் போகுது. அப்போ அந்த செக்யூரிட்டிஸ்ல ஒருத்தன் ரவுண்ட்ஸ் போலான்னு பாக்குறான். அப்ப ஹீரோயின் எனக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது, நான் இருக்க கதவை திறந்து விடுங்கன்னு கேட்க அந்த செக்யூரிட்டியும் சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருந்த கதவை திறந்து விடுறான். இதுக்கப்புறமா அவன் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது சிசிடிவி கேமரால ஒரு விஷயத்த பாக்குறான். வெளியே நிறைய மனுஷங்க சாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு ட்ரக் எடுத்துட்டு இந்த மாலுக்கு வரத பாக்குறான். அதை பார்த்துட்டு தன்னோட லீடர் கிட்ட போய் சொல்றான். இதுக்கப்புறமா அந்த 5 பேரும் இந்த 3 செக்யூரிட்டிஸை பார்த்து நம்ம எப்படியாச்சும் அவங்களை காப்பாற்றணும்னு கேட்டுட்டு இருக்க அந்த 3 செக்யூரிட்டிஸும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இவங்க 5 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த செக்யூரிட்டிஸோட ஹெட் பேசிட்டு இருந்த ஹீரோயினோட தலையில கண்ணை வைக்கிறான். இதை பார்த்து கடுப்பான அவங்க 5 பேரும் ஒரு செக்யூரிட்டியும் அந்த செக்யூரிட்டிஸோட ஹெட்டையும் பக்கத்துல இருந்தவனையும் பிடிச்ச ஒரு ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 பேர் மட்டும் வெளியே இருக்க மனுஷங்களை காப்பாத்துறதுக்காக அந்த மால்ல இருந்து வெளியே வந்து மத்த எல்லா ஜாம்பிஸையும் சுட்டு தள்ளி அவங்களை காப்பாத்த ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறமா இவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அந்த மாலுக்குள்ளேயும் வராங்க. அதுல 2 பேர் மட்டும் ஜாம்பிஸால கடிபட்டு கஷ்டப்பட்டு இருக்க அதை பார்த்த ஹீரோயினும் கவலைப்படாதீங்க நான் உங்களை காப்பாத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் இந்த போலீஸ்காரன் தூரத்துல இருந்த பில்டிங்ல இருந்து ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தவங்க கிட்ட ஒரு போர்டு எடுத்து எழுதி காமிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் இப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இதுக்கப்புறமா ஹீரோயின் ஜாம்பி வைரஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆனா அந்த 2 பேருக்கும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கா. அதுல ஒரு குண்டான லேடி முக்காவாசி அந்த ஜாம்பி வைரஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த லேடியும் இறந்து போறாங்க. இதை பார்த்து ஹீரோயினும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அந்த ஜாம்பி வைரஸால கடிப்பட்ட ஒரு வயசான ஆளை ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கா. பக்கத்துல அந்த வயசான ஆளோட பொண்ணு உட்காந்துட்டு இருக்க. இவரும் என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு இறந்து போன அந்த லேடி ஜாம்பியா மாறி ஹீரோயினை கடிக்க வர ஹீரோயினும் பயத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம பக்கத்துல இருந்த ஒரு கம்பி எடுத்து அந்த ஜாம்பியோட கண்ணிலே குத்தி கொண்டுறாங்க. இதுக்கப்புறமா மத்த எல்லார்கிட்டையும் ஹீரோயின் அந்த வயசானவரும் இப்படிதான் இறந்து போய் ஜாம்பியா மாறுவாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுல வெள்ளையா இருந்தவன் அப்படின்னா நம்ம அவரை இப்பவே கொண்டுடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா கண்ணை எடுத்துட்டு அந்த வயசானவரை கொல்லலான்னு போறான். அப்பா அவரோட பொண்ணு அழுதுகிட்டே எங்க அப்பா சாகும்போது சாகட்டும் இப்ப விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். இதுக்கப்புறமா அந்த வயசானவரும் அவரோட பொண்ணும் சேர்ந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பா அவர் அந்த வைரஸால அஃபெக்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்க. அவரோட பொண்ணும் அவரை விட்டு தள்ளி போறா. இதுக்கப்புறமா அவர் ஜாம்பியா மாற அந்த போலீஸ்காரன் அவரோட தலையிலேயே சுட்டு கொன்னுறான். இதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஜாலியா அந்த மாலுக்குள்ளே கொஞ்ச நேரம் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்காரன் சாட்ல எழுதி காமிச்சு பக்கத்துல இருந்த பில்டிங்ல இருந்தவங்க கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருப்பான். இதுக்கப்புறமா அந்த இடத்துல கரண்ட்டும் கட் ஆகுது. அப்போ ஒரு ரூம்குள்ள அந்த பிரெக்னன்ட் லேடியை காமிக்கிறாங்க. அவ ஜாம்பிஸால கடிப்பட்டு அஃபெக்ட் ஆனது அவளோட புருஷன் மறைச்சு ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருப்பான். அதுக்கப்புறமா அவளோட வயித்துல இருக்க குழந்தைய எப்படியாச்சும் சேஃபா வெளியே எடுக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த போலீஸ்காரன் அடைச்சு வச்சிருந்த 2 செக்யூரிட்டிஸ கூப்பிட்டுட்டு கரண்ட் ஏன் கட் ஆச்சுன்றத பாக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். அப்படி இவங்க எல்லாரும் சேர்ந்து கார் பார்க்கிங்க்கு போகும்போது ஒரு வினோதமான சத்தம் கேக்குது. இவங்களும் அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு டார்ச்ச வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அது ஒரு நாய். இவங்க எல்லாரும் அந்த நாயையும் காப்பாத்திட்டு சேஃபா அங்க இருந்து வரலான்னு பாக்கும்போது நிறைய ஜாம்பிஸ் அவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருது. இவங்களும் அங்க இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த ஜாம்பிஸ் கூட்டமா வந்ததுனால இவங்களால சமாளிக்க முடியல. அந்த செக்யூரிட்டிஸ்ல ஒருத்தனை அந்த ஜாம்பிஸ் கடிக்க இவங்களும் வேற வழியே இல்லாம அந்த செக்யூரிட்டில ஒருத்தனை அங்கேயே விட்டுட்டு ஓடி வராங்க. இதுக்கப்புறமா அந்த பிரெக்னன்ட் லேடியை காமிக்கிறாங்க. அந்த லேடியோட வயித்துல இருக்க குழந்தைய அவளோட புருஷன் எப்படியாச்சும் சேஃபா வெளியே எடுக்கணும்னு பாக்குறான். ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு செத்தே போயிடுறா. ஆனா அவ வயித்துல இருக்க குழந்தை மட்டும் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து அவளோட புருஷனும் அந்த குழந்தை எப்படியாச்சும் சேஃபா வெளியே எடுக்கணும்னு பாக்க திடீர்னு இறந்து போன அந்த பொண்ணு ஜாம்பியா மாறி இவனை கொல்றதுக்காக வரா. இவனும் அந்த வயித்துல இருக்க குழந்தைய காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை புடிச்சு அவளோட வாயெல்லாம் அடைச்சு வைக்கிறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வயித்துல இருந்து அந்த குழந்தைய வெளியே எடுத்துறான். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஹீரோயின் அந்த பிரெக்னன்ட் லேடியை பார்க்க சொல்லி ஒரு வயசான லேடியை அனுப்பிச்சு வைக்கிறாங்க.
காமிக்கிறாங்க. அந்த லேடி அந்த ரூமுக்கு போய் பார்த்தா அந்த பிரெக்னன்ட் லேடி ஜாம்பியா மாறி இருப்பாங்க. இன்னொரு பக்கம் அவளோட புருஷன் கையில குழந்தையோட நின்னுட்டு இருக்கான். இந்த லேடி பயத்துல கன் எடுத்து ஜாம்பியா மாறின அந்த பொண்ணை சுட்டு கொல்ல கடுப்பான அந்த பொண்ணோட புருஷன் என் பொண்டாட்டியவ சுட்டு கொன்னன்னு சொல்லிட்டு அந்த லேடியை கன் எடுத்து சுட்டுருவான். இதுக்கப்புறமா அந்த லேடியும் பயத்துல அந்த புருஷன்காரனை கன் எடுத்து சுட இந்த சத்தத்தை கேட்டு மத்த எல்லாரும் ஓடி வந்து இந்த ரூமை பாக்குறாங்க. பார்த்தா அங்க இருக்க நிலைமையை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா அந்த புருஷன் கையில இருந்த குழந்தைய பாக்குறாங்க. பார்த்தா அந்த குழந்தை பிறக்கும் போதே ஒரு ஜாம்பியா தான் பிறந்திருக்கும். இதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தையும் கொன்னுட்டு இவங்க எல்லாரோட உடம்புக்கும் இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்படியாச்சும் இந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல இருந்த ஒருத்தன் நம்ம ஏன் ஒரு போட் எடுத்து தனியா ஒரு தீவுக்கு போக கூடாதுன்னு ஒரு ஐடியா கொடுக்கறான். அதை கேட்டு இவங்க எல்லாரும் இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த செக்யூரிட்டிஸோட ஹெட்டும் கீழே ஒரு கார் இருக்கு, அந்த காரை நம்ம ஆல்டர் பண்ணி இங்க இருந்து தப்பிக்கலாம்னு பிளான் கொடுக்கறான். இதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த காரையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போலீஸ்காரன் போர்டுல எழுதி அந்த பக்கத்துல இருந்த பில்டிங் காரனுக்கு நம்ம இன்னும் 5 நாள்ல தப்பிக்க போறோம்னு சிக்னல் கொடுக்கறான். அதை கேட்டு அந்த பக்கத்து பில்டிங் காரனும் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு அந்த போர்டுல எழுதி காமிக்க இத பத்தி அந்த போலீஸ்காரன் மத்த எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்காரனுக்கு ஒரு ஐடியா தோணுது. அவங்க காப்பாத்தி கூப்பிட்டு வந்து அந்த நாயை வச்சு பக்கத்துல இருந்த பில்டிங் காரனுக்கு சாப்பாடு கொடுக்கலாம்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த நாய்க்குட்டி மேல சாப்பாட்டை கொடுத்து அந்த மால்ல இருந்து அமுச்சு வைக்கிறாங்க. அந்த நாய்க்குட்டியும் அந்த ஜாம்பிஸ்க்கு நடுவுல நடந்து போய் அந்த பக்கத்து பில்டிங்ல இருந்து ஒரு சின்ன டோர் வழியா உள்ள பாக்குது. இந்த நாய்க்குட்டி உள்ள போறத பார்த்தா மத்த எல்லா ஜாம்பிஸும் அந்த சின்ன டோரை உடைச்சிட்டு உள்ள போக இத பைனாகுலர் வழியா பார்த்துட்டு இருந்த மத்த எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்த வாக்கி டாக்கி மூலமா அந்த பக்கத்து பில்டிங் காரனுக்கு சிக்னல் கொடுக்க அந்த பக்கத்து பில்டிங் காரங்கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. இன்னொரு பக்கம் அந்த நாயை எப்படியாச்சும் காப்பாத்தணுமே சொல்லிட்டு அந்த பில்டிங்ல இருந்த ஒரு பொண்ணு யாருக்குமே தெரியாம அங்க இருந்து ஒரு ட்ரக்கை எடுத்துட்டு அந்த பக்கத்து பில்டிங்க்கு போறா. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஜாம்பிஸ் கிட்ட மாட்டிக்கிறா. ஒரு வழியா அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த பக்கத்து கடைக்காரன் ஆண்டியோட கடைக்குள்ளேயே ஓடி போய் ஒளிஞ்சுப்பா. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த மாலுக்குள்ள இருந்தவங்களும் எப்படியாச்சும் நம்ம அந்த பொண்ணை காப்பாத்தணுமேனு சொல்லிட்டு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சுரங்கப்பாதை வழியா அந்த ஆண்டியோட கடைக்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த ஆண்டி முழுசா ஒரு ஜாம்பியா மாறி இருப்பான். வேற வழியே இல்லாம அவனை கொண்டு போட்டுறாங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த பொண்ணையும் அந்த நாயையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பில்டிங்கை விட்டு தப்பிக்கலாம்னு பார்த்தா நிறைய ஜாம்பிஸ் இவங்களை சுத்து போடுது. இவங்களும் அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணுமேனு சொல்லிட்டு அவங்க வந்து சுரங்கப்பாதை வழியா மறுபடியும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஜாம்பிஸ் அந்த சுரங்கப்பாதைக்குள்ளேயும் பூந்துருது. இவங்க எல்லாரும் தப்பிக்கலாம்னு பார்க்கும்போது இவங்கள ஒருத்தனை அந்த ஜாம்பிஸ் பிடிச்சிருது. அவனை அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாம இவங்க மட்டும் வேற வழியே இல்லாம அங்க இருந்து ஓடி போறாங்க. ஒரு வழியா இவங்க எல்லாரும் அந்த மாலுக்குள்ள ஓடி வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா தன் கையில கிடைச்ச எல்லா ஆயுதத்தையும் எடுத்துக்கிட்டு இவங்க ரெடி பண்ண அந்த காருக்குள்ள ஏறி போறாங்க. அதுக்கப்புறமா அந்த மாலை உடைச்சிட்டு அந்த கார்ல வெளியே போயிட்டு இருக்காங்க. குறுக்க இருந்த எல்லா ஜாம்பிஸையும் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்துட்டு இருந்த ஒரு கார் கவுந்துடும். அந்த கார்ல இருந்து வெளியே வந்த ஒருத்தனை அந்த ஜாம்பிஸ் எல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா முன்னாடி போயிட்டு இருந்த காருக்குள்ள இருந்தவங்க பின்னாடி வந்த கார் எங்கன்னு பாக்குறாங்க. பார்த்தா அந்த காரை காணோம். இவங்களும் அந்த காரை விட்டு இறங்கி அந்த இன்னொரு காருக்கு என்ன ஆச்சுன்னு பாக்கிறதுக்காக ஓடி வராங்க. வந்து பார்த்தா அந்த கார் கவுந்து இருக்கும். அதுக்கப்புறமா அந்த காருக்குள்ள இருந்து போலீஸ்காரனை காப்பாத்துறாங்க. இதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே முன்னாடி இருந்த அந்த காருக்கு ஓடி வரலான்னு பார்க்கும்போது நிறைய ஜாம்பிஸ் இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையான்றது இந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படம் உண்மையாவே ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். இந்த படம் தமிழ்லயே இருக்கு, இங்கிலீஷ்லயும் இருக்கு. நான் இதை 2 லாங்குவேஜ்லயுமே பார்த்திருக்கேன். ஆனா தமிழை விட இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லாவே இருக்கும். தமிழ் டப்பிங் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு படம் பார்க்கணும்னா இந்த படத்தை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ்.